நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்முடைய ஸ்போக்கன் ஹிந்தி டாபிக்ல டே 6ல இருக்கோம். டே 1ல ஸ்வர் வியஞ்சன் பார்த்துட்டோம். டே 2ல பாரக்கடி பார்த்துட்டோம். டே 1ல ஸ்வர் வியஞ்சன் பார்க்கலன்னா கண்டிப்பா அதை நீங்க பார்த்துட்டு வாங்க. அப்பதான் இந்த சென்டென்ஸ்லாம் நாம ஹிந்தியிலேயே நம்ம ரீட் பண்ண முடியும். இல்லைன்னா ஹிந்தி லெட்டரை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி ரீட் பண்ணோம்னா அது ப்ராப்பரா இருக்காது. நம்ம ஓனா ரீட் பண்ணணும் அப்படின்னா ஸ்வர் வியஞ்சன் பாரக்கடி அது ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஹிந்தி சென்டென்ஸ் நம்ம ஓனா ரீட் பண்ண முடியும். வித்தின் 2 டேஸ்க்குள்ள அது கண்டிப்பா நம்மளால ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதனால 2 டேஸ் மட்டும் ஸ்வர் வியஞ்சன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம தாங்க எல்லா சென்டென்ஸும் நம்ம ஓனாவே ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கிராமர் ரூல்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ஓனாவே சென்டென்ஸ் கிரியேட் பண்ணி ஈஸியா பேச ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு இந்த கண்டென்ட் கிட்ஸுக்கு ரொம்பவே ஜாலியா இருக்கும். பட் அடல்ட்டுக்கும் ஜாப் கோயிங் பீப்புள்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்க்கலாம். பொசசிவ் கேஸ் எண்டிங்ஸ். இன்னைக்கு நாம பொசசிவ் கேஸ் எண்டிங்ஸ் பார்க்க போறோம். கா, கே, கி. மாஸ்குலின் சிங்குலர் வந்துச்சு அப்படின்னா பொசசிவா கா பிளேஸ் பண்ணணும். மாஸ்குலின் ப்ளூரல் அண்ட் ரெஸ்பான்ஸ் வந்தது அப்படின்னா பொசசிவா கே யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஃபெமினைன் சிங்குலர் ரெஸ்பான்ஸ் அண்ட் ப்ளூரல் எல்லாத்துக்குமே கீ தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சென்டென்ஸை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாவே புரியும். படா படா அப்படிங்கிறது மேல் மாஸ்குலின் சிங்குலர். அப்போ கா பொசசிவா கா யூஸ் பண்ணணும். படே அப்படின்னா மாஸ்குலின் ப்ளூரல் அண்ட் ரெஸ்பான்ஸ் ரெண்டுக்குமே கே தான் யூஸ் பண்ணணும். படி ஈன்னு முடிஞ்சாலே பொசசிவா கே யூஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான். அதே மாதிரி சோட்டா மாஸ்குலின் சிங்குலர், சோட்டே மாஸ்குலின் ப்ளூரல் அண்ட் ரெஸ்பான்ஸ், சோட்டி ஃபெமினைன் ப்ளூரல் அண்ட் ரெஸ்பான்ஸ். அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ்க்கு போயிடலாம். எக் கோபால் ஹை. यह गोपाल है. दिस इज गोपाल. இது கோபால். यह रमेश है. यह இது रमेश है. இது ரமேஷ். இப்போ பொசசிவ் பார்க்கலாம். கோபால் रमेश का भाई है. கோபால் ஓகே. ரமேஷின் உடைய கோபால் யாருடைய பாயி? கோபால் இருக்காங்க. ஓகே. ரமேஷின் உடைய பாயி. ஓகே, இங்க காயை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்க பாயி அப்படின்ற மேல் சிங்குலர் இருக்காங்க இல்லையா, அப்போ கா யூஸ் பண்றோம் பொசசிவா. ஓகே, கா எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள வேர்டு மேலா அண்ட் ஃபெமினைனான்னு பார்க்கணும். மாஸ்குலினா ஃபெமினைனா அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம என்ன பண்ணணும், பொசசிவா நம்ம ரமேஷ்க்கு கொடுத்துருக்கோம். ரமேஷ் சாரி கோபால் ரமேஷின் உடைய, கோபால் ரமேஷின் உடைய பாயி ஹை. பாயி ஹை. ஓகே, கோபால் ரமேஷனுடைய சகோதரன். கோபால் ரமேஷுக்கா சோட்டா பாயி ஹை. கோபால் ரமேஷின் உடைய சோட்டா பாயி. ஓகே, இப்ப பொசசிவா ரமேஷ்க்கு கா கொடுத்திருக்கோம். ஏன் கொடுத்தோம்? சோட்டா பாய் இருக்காங்க இல்லையா, சோட்டா பாய் யாரு? மாஸ்குலின் சிங்குலர் கோபால். நம்ம கோபால் மாஸ்குலின் சிங்குலர், அதனால கோபால் ரமேஷின் உடைய சோட்டா பாயின்னு பொசசிவ் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட், கோபால் கா படா பாயி கோன் ஹை. கோபாலின் உடைய, இங்கேயும் பொசசிவா கோபாலுக்கு கா கொடுத்திருக்கோம். ஏன்? கா இங்க முன்னாடி படா பாய் இருக்காங்க இல்லையா, மாஸ்குலின் சிங்குலர். அப்போ மறுபடியும் நம்ம கோபாலுக்கு என்ன பண்ணிட்டோம், பொசசிவா கா யூஸ் பண்ணிட்டோம். கோபாலின் உடைய, அப்ப அவருடைய, இவருடைய, என்னுடைய, உன்னுடைய யூஸ் பண்றோம் இல்லையா பொசசிவ், அதுதான் இந்த கா. இது எல்லாமே யூஸ் பண்ணணும். ஆனா எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்ற ரூல் தெரிஞ்சா நம்ம தாங்க கிங். கோபால் கா படா பாயி கோன் ஹை. கோபாலின் உடைய படா பாயி எல்டர் பிரதர் கோன் ஹை யாரு? கோபால் கா படா பாயி ரமேஷ் ஹை. கோபாலின் உடைய படா பாயி. ஓகே, படா பாயி மாஸ்குலின் சிங்குலர் தானே, அதனால கோபாலுக்கு பொசசிவா கா யூஸ் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். கோபாலின் உடைய படா பாயி ரமேஷ் ஹை. நெக்ஸ்ட், யஹ் விமலா ஹை. இது விமலா. விமலா கோபால் கி பஹன் ஹை. விமலா கோபாலின் உடைய பஹன். ஏங்க கீ யூஸ் பண்ணோம், இங்க ஏன் கா யூஸ் பண்ணோம் பொசசிவா? இங்க மாஸ்குலின் சிங்குலர், சோ நம்ம என்ன பண்ணோம், கா யூஸ் பண்ணிட்டோம். இங்க ஃபெமினைன் சிங்குலர் இருக்காங்க இல்லையா, அப்போ கீ யூஸ் பண்ணிருக்கோம் பொசசிவா. யாருக்கு பொசசிவா கொடுத்திருக்கோம்? கோபாலுக்கு பொசசிவா கீ கொடுத்திருக்கோம். ஓகே, விமலா யாருடைய பகன்?
विमला गोपाल की गोपालिन उடைய बहन है नेक्स्ट विमला गोपाल की छोटी बहन है இந்த இடத்துலயும் அதேதான் இங்க பஹன் இருக்கா இல்லையா இந்த பஹனை கன்சிடர் பண்ணி நம்ம என்ன பண்ணிருக்கோம் கோபாலுக்கு கீய பொசசிவா கொடுத்திருக்கோம் विमला गोपाल की छोटी बहन है विमला गोपालिனுடைய छोटी बहन younger sister विमला की बड़ी बहन कौन है விமலாவின் உடைய बड़ी बहन இந்த இடத்துலயும் बहனை கன்சிடர் பண்ணி நம்ம என்ன பண்ணிருக்கோம் விமலாவுக்கு பொசசிவா கீ கொடுத்திருக்கோம் विमला की बड़ी बहन कौन है விமலாவினுடைய बड़ी बहन यार विमला की बड़ी बहन रागिनी है विमलाவின் உடைய बड़ी बहन रागिनी विमलाவின் உடைய बड़ी बहन रागिनी गोपाल के पिताजी का नाम क्या है இதுவரைக்கும் கா பார்த்தோம் கீ பார்த்தோம் பொசசிவா இப்போ இந்த இடத்துல பொசசிவா கோபாலுக்கு கே கொடுத்திருக்கோம் ஏன் இங்க யார் இருக்காங்க பிதாஜி இருக்காரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் இருக்கார் அப்போ நம்ம கோபாலுக்கு பொசசிவ் என்ன கொடுக்கணும் கே கொடுக்கணும் கோபாலின் உடைய பொசசிவ் கோபாலின் உடைய தந்தையாரின் அப்போ தந்தை பெயர்னு நம்ம பேசலாம் பட் எழுதும் போது ப்ராப்பரா எழுதணும் இல்லையா கோபாலினுடைய தந்தையாரின் அல்லது தந்தையின் அப்படி எழுதுவோம் இல்லையா அப்போ தந்தையின் அப்படின்ற அந்த பிதாஜிக்கு பொசசிவ் கொடுக்கணும் இல்லையா அப்போ நாம் அப்படின்ற அந்த மேல் வேர்டை வச்சு பிதாஜிக்கு பொசசிவா கா யூஸ் பண்றோம் அவ்வளவுதான் கோபாலினுடைய தந்தையாரின் பெயர் என்ன ஓகே எப்பவுமே இந்த பொசசிவ் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன வேர்டு இருக்குன்னு பார்க்கணும் ஓகே மாஸ்குலின் சிங்குலர் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா கா போட்டுடலாம் மாஸ்குலின் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் ப்ளூரல் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா கே யூஸ் பண்ணணும் அதே மாதிரிதான் பிதாஜியின் கோபாலினுடைய தந்தையாரின் அப்படிங்கும் போது இவருக்கு பொசசிவ் கொடுக்கணும்ல அப்போ இங்க என்ன இருக்கு வேர்டுன்னு பார்க்கணும் அந்த வேர்டு மாஸ்குலின் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் கா பொசசிவா பிதாஜிக்கு கொடுக்க போறோம் அவ்வளவுதான் இதுதான் பொசசிவ் गोपाल के पिताजी का नाम क्या है गोपाल के पिताजी का नाम मणिलाल கோபாலின் உடைய பிதாஜி கா தந்தையாரின் நாம் பெயர் மணிலால் है அவ்வளவுதான் கோபால் की மாதாஜி का नाम क्या है இங்க ஏன்பா கீ வந்துச்சு அப்படின்னா கோபால் की கோபாலின் உடைய யாரு நம்முடைய லவ்லி மதர் இருக்காங்க பாருங்க அதனால ஃபெமினைன் சிங்குலர் இருக்காங்க இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணணும் கீ யூஸ் பண்ணணும் பொசசிவா கோபாலுக்கு கோபாலின் உடைய மதர் மாதாஜியின் அம்மாவின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அம்மாவின் பெயர் அப்போ அம்மாவின் அப்படிங்கிறதுக்கு பொசசிவ் கொடுக்கணும்ல பொசசிவ் எப்படி கண்டுபிடிக்கணும் அதுக்கு முன்னாடி என்ன வேர்டு இருக்கு நாம் அப்படின்ற மாஸ்குலின் சிங்குலர் இருக்கு இல்லையா அப்போ மாதாஜி கான்னு பொசசிவ் கொடுக்கணும் நம்முடைய மாதாஜிக்கு ஓகே நாம் क्या है என்ன பெயர் என்ன கோபாலின் உடைய மாதாஜியின் அம்மாவின் பெயர் என்ன नेक्स्ट गोपाल की माताजी का नाम गायत्री है கோபாலின் உடைய அம்மாவின் ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா பொசசிவ் கொடுத்துட்டோம் மாதாஜிக்கு அம்மாவின் பெயர் காயத்ரி தென் ये कौन है ये कौन है ये வந்து ப்ளூரலுக்கும் ரெஸ்பான்ஸுக்கும் ஃபார்ம் ஆகும் ये कौन है இங்க ஏ வந்தாலும் இங்க ஹேன்னு கம்ப்ளீட் ஆகும் ஒரு டாட் இருக்கு பாருங்க ये कौन है ये गोपाल के अध्यापक है ये कौन है இவர் யார் அப்படிங்கும்போது ये गोपाल के கோபாலின் உடைய ஏங்க கேவன்சி இங்க யார் இருக்காங்க பாருங்க சார் ஆசிரியர் இருக்காங்க மதிப்பிற்குரிய ஆசிரியர் இருக்கார் இல்லையா அப்போ நம்ம கோபாலுக்கு என்ன கொடுக்கணும் பொசசிவா கே கொடுக்கணும் ये गोपाल के अध्यापक हैं கோபாலின் உடைய ஆசிரியர் இதே ஆசிரியருக்கு நம்ம ஹே அப்படின்ற ரெஸ்பான்ஸையும் ஃபைனலா கம்ப்ளீட் பண்ணணும் ஓகே ये गोपाल के अध्यापक हैं ये कौन है ये गोपाल के अध्यापक हैं यह कौन है यह कौन है இப்போ ஏ கோன் ஹேன்னு ரெஸ்பான்சிபிளா ப்ளூரலா எது வந்தாலும் ஏ கோன் ஹேன்னு பேசிட்டோம் யஹ் கோன் ஹை இது யார்
எகு கோன்ஹை இது யார்? எகு லீலாஹை அவள்தான். இது லீலா, இவள் லீலா. இது லீலான்னு வச்சுக்கலாம், இவள் லீலா அப்படியும் வச்சுக்கலாம். லீலா விமலா கி சகேலி ஹை. லீலா விமலாவின் உடைய, ஏங்க கீ வந்துச்சு, இங்க யார் இருக்கான்னு பாருங்க. சகேலி இருக்கா. ஓகே, ஃபெமினைன் சிங்குலர் இருக்கா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கீ யூஸ் பண்ணணும். பொசசிவா விமலாவுக்கு கீ கொடுத்துடணும். லீலா விமலாவின் உடைய தோழி, சகேலி தோழி. நெக்ஸ்ட் பார்க்கலாம். எகு கோன் ஹை? எகு கோபால் கா தோஸ்த் ஹை. இந்த இடத்துல ஏன் கா வந்துச்சு? கோபாலினுடைய தோஸ்து யாரு? அப்போ தோஸ்து யாரு? மாஸ்குலின் சிங்குலர். எகு கோபால், கோபாலுக்கு ஏன் நம்ம கா வந்து பொசசிவா கொடுத்தோம்னா, தோஸ்து அப்படின்ற மேல் வேர்டை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கோபாலுக்கு பொசசிவா கா யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, எகு கோபால் கா தோஸ்த் ஹை. கோபாலினுடைய தோழன், தோஸ்த் தோழன் நண்பன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். எகு தோத்தா ஹை. இது பேரட், இது கிளி. தோத்தே கி சோஞ்சு லாலு ஹோத்தி ஹை. எகு தோத்தான்னு சொல்லிட்டோம் கரெக்டா. ஒரே ஒரு பேரட் இருக்கனால எகு தோத்தான்னு சொல்லிட்டோம். இது வந்து காமன் சென்டென்ஸ். கிளி வந்து பொதுவா கிளியோட மூக்கு வந்து பொதுவாவே ரெட் கலரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தோத்தான்னு சொல்லாம தோத்தேக்கி கிளியின் உடைய சோஞ்ச் மூக்கு, அதனுடைய பீக்கு லால் சிவப்பாக ஒத்திகே இருக்கும். ஓகே, தோத்தேக்கி சோஞ்சு லாலு ஒத்திகே. இங்க ஏன் கீ வந்து பொசசிவா தோத்தேக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இங்க சோஞ்ச் அப்படிங்கிறது ஃபெமினைன் வேர்டு. சோஞ்ச் அப்படிங்கிறது ஃபெமினைன். சோ இச் அந்த மாதிரி ஃபைனலா இச் அந்த மாதிரி முடியுது இல்லையா? ஹிந்தியில எல்லா வேர்டுக்கும் மேல் ஃபெமினைன் இருக்கு. போக போக நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஒரு 10 லெசன், ஒரு 20 லெசன் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம தாங்க ஜி. எல்லா வேர்டுக்கும் மேல் புரிஞ்சுக்கலாம், ஃபெமினைன் புரிஞ்சுக்கலாம், சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுக்கலாம், நம்ம ஈஸியா பேசவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, கன்சிஸ்டன்சி தான் இம்பார்ட்டன்ட். எகு தோத்தா ஹை, இது கிளி. தோத்தேக்கி இது பொதுவா சிங்குலரா நம்ம சொல்றதுனால இங்க பேரட் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எகு தோத்தான்னு சொல்லிட்டோம். இது பொதுவான மெசேஜ். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? தோத்தேக்கி கிளியினுடைய சோஞ்ச் மூக்கு, அதனுடைய அந்த பீக்கு லால் சிவப்பாக இருக்கிறது. அப்போ கிளியின் உடையன்னு பொசசிவ் கொடுக்கணும் இல்லையா? அப்போ சோஞ்ச் அப்படிங்கிறது ஃபெமினைன் வேர்டு. அதனால இதை கன்சிடர் பண்ணி தோத்தேக்கு நம்ம பொசசிவா கீ கொடுத்துருக்கோம். ஓகே, கிளியின் உடைய சோஞ்ச் மூக்கு லால் சிவப்பாக ஹோத்தே ஹை இருக்கிறது, ஹோத்தி ஹை இருக்கிறது. நெக்ஸ்ட், தோத்தே கா சரீர் ஹரா ஹோத்தா ஹை. ஓகே, இந்த இடத்துல தோத்தே கா கிளியின் உடையன்னு கொடுத்துருக்கோம். ஏங்க கா யூஸ் பண்ணியிருக்கோம்? இந்த இடத்துல சரீர் ஈன்னு சவுண்ட் வருது பாருங்க. அப்போ ஈன்னு சவுண்ட் வந்தாலும் ஃபெமினைன் கிடையாது, ஃபைனலா இர்ன்னு முடியுது இல்லையா? சரீர் அப்படின்னு முடியறதுனால இது மேல் வேர்டு. தோத்தேக்கா சரீர் ஹரா ஹோத்தாக, கிளியினுடைய சரீரம் உடல் ஹரா பச்சையாக இருக்கிறது. ஓகே, இந்த இடத்துல தோத்தேக்கி கிளியினுடைய சோஞ்ச், நம்ம சோஞ்சை வச்சு கன்சிடர் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்? தோத்தேக்கு பொசசிவ் கொடுத்துட்டோம். தோத்தேக்கி சாஞ்சு லாலு ஹோத்தி ஹை அந்த மாதிரி கொடுத்துட்டோம். இந்த இடத்துல தோத்தேக்கா சரீர்னு கொடுத்துருக்கோம். அப்போ இந்த சரீரை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? தோத்தேக்கு காவை பிளேஸ் பண்ணணும் பொசசிவா. தோத்தேக்கா சரீர் ஹரா ஹோத்தா ஹை. எகு பந்தர் ஹை, இது குரங்கு. பந்தர் கி பூஞ்சு லம்பி ஹோத்தி ஹை, குரங்கின் உடைய. அப்போ இந்த இடத்துல கீ யூஸ் பண்ணியிருக்கோம் பந்தருக்கு பொசசிவா. ஏன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, பூஞ்சு அப்படிங்கிறது ஃபெமினைன் வேர்டு. பூ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது, பூன்னு ஸ்டார்ட் ஆகுது, ஃபைனலா இட்ஸ்ன்னு ஷார்ட்டா முடிஞ்சிருது இல்லையா? அப்போ இது என்னது? ஃபெமினைன் வேர்டு நம்ம இருக்கனால நம்ம இதை கன்சிடர் பண்ணி நம்ம பந்தருக்கு பொசசிவா கீ கொடுத்துருக்கோம். ஓகே, குரங்கின் உடைய வால், பூஞ்ச் வால் லம்பி ஹோத்திக நீளமாக இருக்கிறது. குரங்கின் உடைய வால் நீளமாக இருக்கிறது.
बंदर की पूंछ कैसी है குரங்கின் உடைய பந்தர் கி குரங்கின் உடைய பூஞ்சு கைசி है குரங்கினுடைய வால் எப்படி இருக்கிறது பந்தர் கி பூஞ்ச் குரங்கின் உடைய வால் லம்பி होती है நீளமாக இருக்கிறது यह गाय है இது पशु यह गाय है this is cow गाय का दूध मीठा होता है இந்த இடத்துல பசுவின் உடையன்னு பசுவுக்கு நம்ம கா வந்து பொசசிவா கொடுத்திருக்கோம் ஏன் கொடுத்தோம் அப்படின்னா முன்னாடி பாருங்க என்ன வேர்டு இருக்கு தூத் இத் அழுத்தி முடியுது இல்லையா அப்போ இது மேல் வேர்டு இதை கன்சிடர் பண்ணி நம்ம காய்க்கு பொசசிவா கா கொடுத்திருக்கோம் ஓகே மேல் வேர்டு வந்தா நம்ம என்ன பண்ணுவோம் பொசசிவா கா கொடுத்துடணும் அப்போ காய் கா பசுவின் உடைய தூத் பால் மீட்டா இனிமையாக होता இருக்கிறது ஓகே நெக்ஸ்ட் பாரு गाय का दूध कैसा है பசுவின் உடைய दूध பால் எப்படி இருக்கிறது गाय का दूध मीठा और पतला होता है பசுவின் உடைய दूध பால் மீட்டா இனிமையாகவும் और மற்றும் பத்தலா லிக்விடாவும் இருக்கும் இனிமையாகவும் இருக்கும் அண்ட் தென் கொஞ்சம் லிக்விடாவும் இருக்கும் திக்கா இருக்காது திக்கா இருந்துச்சுன்னா ஏதோ சம்திங் அடல்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆர்டிஃபிஷியலா ஏதோ திங்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஓகே காமனா எப்படி இருக்கும் பசுவோட மில்க் பத்தலாவா தான் இருக்கும் பத்தலான லிக்விடா இருக்கும் காய் கா தூத் மீட்டா பசுவினுடைய பால் இனிமையாகவும் மற்றும் பத்தலா होता है லிக்விடா இருக்கும் नेक्स्ट अभ्यास एक्सरसाइज जवाब दो गिव आंसर जवाब ना आंसर दो ना गिव आंसर गोपाल के पिताजी का नाम क्या है गोपाल के पिताजी का नाम நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா லெசன்ல மணிலால் ஹை கோபால் கே பொசசிவ் பார்த்துட்டோம் இல்லையா கேஎவன்டி பிதாஜி இருக்காரு இல்லையா அப்போ கே யூஸ் பண்ணோம் கோபாலின் உடைய பிதாஜி கா நாம் இத क्यावस टाइप कोड பண்ணிட்டு मणिलाल है ओके नेक्स्ट विमला की बड़ी बहन कौन है विमला की बड़ी बहन लीला और लक्ष्मी அந்த மாதிரி நாம ஓனா கொடுத்துக்கலாம் विमला की बड़ी बहन कौन टाइप कोड பண்ணிட்டு लीला है ஏங்க கீ வந்துச்சு இங்க बड़ी बहन ஓகே சிங்குலர் ஃபெமினின் இருக்காங்க இல்லையா அப்போ கீ பொசசிவா விமலாவுக்கு கொடுத்துட்டோம் நெக்ஸ்ட் लीला किसकी सहेली है लीला किसकी सहेली है लीला रागिनी की सहेली है அந்த மாதிரி லக்ஷ்மி की सहेली है அந்த மாதிரி ஆன்சர் பண்ணலாம் लीला किसकी सहेली है लीला रागिनी की सहेली है बंदर की पूंछ कैसी है बंदर की पूंछ लंबी लंबी होती है बंदर की पूंछ कैसी है बंदर की पूंछ लंबी होती है ओके குரங்கினுடைய வால் நீளமாக இருக்கிறது உள்ளது तोते का शरीर कैसा है तोते का शरीर हरा होता है हरा होता है கிளியினுடைய உடல் பச்சையாக இருக்கும் நெக்ஸ்ட் நீங்களே ஆன்சர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க ஆல்ரெடி நான் ஆன்சரும் கொடுத்துட்டேன் सही शब्द सुनकर वाक्य पूरा करो கரெக்டான ஆன்சரை செலக்ட் பண்ணி ஃபில் பண்ணுங்க வாக்கியத்தை ஃபில் பண்ணுங்க தோத்தே டேஸ் சோன்ச் லால் ஹை இங்க தோத்தேன்னு கொடுத்துருக்கோம் காமனா கொடுத்துட்டோம் இங்க பொசசிவ் கொடுக்கணும் தோத்தேக்கு அப்போ சோன்ச் லால் ஹை சோன்ச் அப்படிங்கிறது ஃபெமினைன் வேர்டு அப்ப என்ன பண்ணணும் காங்கிறது மேல் பொசசிவ் கீங்கிறது ஃபெமினைன் பொசசிவ் அப்போ கீ கொடுக்கணும் தோத்தே கி சோன்ச் லால் ஹை ஓகே பேரட்டின் கிளியினுடைய மூக்கு சிவப்பாக இருக்கிறது ये गोपाल डैश अध्यापक है ये गोपाल डैश अध्यापक है இப்போ கோபாலுக்கு பொசசிவா என்ன கொடுக்கணும் இங்க அத்தியாபக் இருக்காரு இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணணும் கே கொடுக்கணும் ஏன்னா கே தான் masculine ரெஸ்பான்சிபிளுக்கு கரெக்டான பொசசிவ் அப்போ ये गोपाल के अध्यापक हैं गाय डैश दूध मीठा और पतला होता है गायக்கு என்ன பொசசிவ் கொடுக்கணும் இங்க என்ன வேர்ட் இருக்கு பாருங்க முன்னாடி दूध
தூத் அப்படிங்கிறது மேல் வேர்டு. அப்ப பொசசிவா என்ன கொடுக்கணும்? मैस्कुलिन सिंगुलर கா கொடுக்கணும். அப்போ गाय का दूध मीठा और पतला होता है. பசுவினுடைய பால் இனிமையாகவும் மற்றும் லிக்விடா இருக்கும். ரமேஷ் கோபால் का डैश भाई है. ரமேஷ் கோபாலின் உடைய பாயி பாய் இங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க? சிங்குலர் மேஸ்குலின் சிங்குலர் இருக்காங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? படா தான் யூஸ் பண்ணணும். ஓகே, படா பாயி ஹை. ஓகே, இங்க கீ கொடுத்திருந்தாங்க பொசசிவா அப்படின்னு நம்ம சோட்டி கொடுத்துருக்கலாம். ஓகே, ரமேஷ் கோபால் கான்னு கொடுத்துட்டாங்க. அப்போ படா பாயி ஹை, சோட்டி வராதிங்க, பாய் இருக்காங்க இல்லையா? அப்போ படா பாயி ஹை. ஓகே, நெக்ஸ்ட் தோத்தே கா சரீர் டேஸ் ஹோத்தா ஹை. கிளியினுடைய சரீரம் எப்படி இருக்கும்? डैश होता हरा है. ओके, तोते का शरीर हरा होता है. नेक्स्ट विलोम शब्द पाकला. विलोम शब्द बड़ा छोटा, बड़ा छोटा, बिग स्मॉल, मीठा कड़वा, मीठा कड़वा, स्वीट बिटर. ओके, लंबा चौड़ा, लंबा चौड़ा, लॉन्ग एंड वाइड. दोस्त दुश्मन, दोस्त दुश्मन. ओके, बेस्ट फ्रेंड और एनिमीன்னு சொல்வோம் இல்லையா? நண்பன் பகைவன். பத்தலா காடா, பத்தலா காடா. ஆன்சரும் பார்க்கலாம் ஃபைனலா. हिंदी में अनुवाद करो. हिंदीல டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்க, ஹிந்தியில டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு உள்ள ஆன்சரை எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. பட் நான் ஆன்சரும் சொல்றேன். திஸ் இஸ் பேரட், இது கிளி. எகு தோத்தாகை, குரங்கின் வால் நீளமாக உள்ளது. மங்கீஸ் டால் இஸ் லாங், மங்கீஸ் டால் இஸ் लॉन्ग. बंदर की पूंछ लंबी होती है, बंदर की पूंछ लंबी होती है. काउस मिल्क इज स्वीट, काउस मिल्क इज स्वीट. गाय का दूध मीठा है, गाय का दूध मीठा है. பசுவின் பால் இனிமையாக இருக்கிறது. गाय का दूध मीठा है. ஓகே, இதுக்குள்ள ஆன்சரை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, டெஃபினட்டா நான் கைட் பண்றேன். கேவல் படினே கேலியே, ஜஸ்ட் நம்மளோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்காக. ஐ மீன் மேல் வேர்டு எப்படி இருக்கும், ஃபெமினைன் வேர்டு எப்படி இருக்கும் அப்படிங்கறத மாஸ்குலின் ஃபெமினைன் பார்த்துக்கலாம். படா பாயி, படா பாயி, படா பாயி என்ன சொன்ன ஆல்ரெடி? மாஸ்குலின் சிங்குலர். சோட்டா பாயி இதுவுமே மாஸ்குலின் சிங்குலர். படி பஹன் फेमिनाइन सिंगुलर. छोटी बहन फेमिनाइन सिंगुलर. तोते की चोंच, तोते की चोंच இதுவுமே फेमिनाइन वर्ड. तोते का शरीर, तोते का शरीर இது வந்து மாஸ்குலின் சிங்குலர். ஓகே, கீ அப்படின்னு வந்துச்சுன்னா ஃபெமினைன், கா அப்படின்ற பொசசிவ் வந்துச்சுன்னா மேல் வேர்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாயி, பாயி அப்படிங்கிறது நமக்கு தெரியும், சகோதரன். அப்படிங்கும்போது இது மாஸ்குலின். பஹன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், சிஸ்டர். அப்போ இது ஃபெமினைன். சோன்ச் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. சோ இச் அந்த சவுண்ட் வந்துச்சுன்னா ஃபெமினைன். ஓகே, நெக்ஸ்ட் சரீர். ச ரீன்னு மிடில் சவுண்ட் வந்தாலும் ஃபைனலா இர்ன்னு முடியுது இல்லையா? அப்போ இது மாஸ்குலின். ஓகே, ரீட் பண்ண ஹிந்தியில எல்லா வேர்டுக்கும் மாஸ்குலின் ஃபெமினைன் ஈஸியா நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். இப்போ ஆப்போசிட் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? அதுக்குள்ள ஆன்சரும் பார்க்கலாம். படா சோட்டா, பிக் ஸ்மால். படா சோட்டா. மீட்டா கடுவா, मीठा कड़वा, मीठा स्वीट, कड़वा बिटर. लंबा लॉन्ग, चौड़ा वाइड. दोस्त फ्रेंड, दुश्मन एनिमी.
பத்தலா லிக்விட் காடா திக் பத்தலா லிக்விட் காடா திக் இப்படியே சொல்லலாம். பத்தலா லீனு காடா ஃபேட். ஓகே, திக் தின்னு திக்கு அந்த மாதிரியும் சொல்லலாம். ஆறு பத்தலா லீனு காடா ஃபேட் அந்த மாதிரியும் மீன் பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு பார்த்த இந்த கண்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. டெஃபினட்டா நான் கைட் பண்றேன். அண்ட் தென் நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இது மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. அதன் மூலமா அவங்களுக்கும் ஒரு நியூ லாங்குவேஜை கற்றுக் கொடுத்த திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தென் நம்மளோட நெக்ஸ்ட் கண்டென்ட்ல உங்களை மீட் பண்றேன். தன்யவாத் ஃப்ரெண்ட்ஸ்.